அது போடுறாங்க வெந்து சாப்பிடு சோயா பீன்ஸ். அங்கேயும் நல்லா வாங்கிக்கணும் சாப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடை கேம்ப் ஸ்டே. அங்கே பூம்பாறையில் நம்ம தங்கியிருந்தோம்ல, ஒரு காமிச்சிருந்தோம்ல, அவரோடது தான் இதுவுமே. இங்கே தான் தங்கியிருக்கோம், ரூம்ஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். கிரீன் மசாலா தடவி பார்பிக்யூ செய்ய போகிறோம். புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாலாம் போட்டு ஹரியாலி சிக்கனை மாதிரி செய்கிறோம். கலர் போடாமல் செய்கிறோம், எங்கள் ஸ்டைலில் செய்கிறோம். எங்களுக்கு கலர்லாம் வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப டம்மியாக நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். நம்மளுக்கு இயற்கையத்தை விரும்புகிறாப்புல இருக்குது. ருசிங்கிறது வேறு, அது வேறு. இப்போ வெளியில் வந்து எல்லாத்தையும் வாங்கி எசன்ஸு அது இதுன்னு போட்டு செய்கிறாங்கன்னே, அது விருப்பம் இல்லாதது. நமக்கு விருப்பப்படி நம்ம செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிறது இந்த ஸ்டைலு. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பூம்பாறையில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து ஒரு இந்த மாதிரி தங்குறதுக்கு ஒரு இது இருக்குது. அவங்க மாமாவுடைய இது புக்கிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரலாம். அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. தங்குறதுக்கு இடமும் இருக்குது, சாப்பாடும் கொடுப்பாங்க, எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். வந்து ஜாலி பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. இந்த உப்பு போட்டு பரட்டி வைக்க போகிறோம். நல்ல பீஸில் பெரிய பீஸாக லெக் பீஸாக விறகு எரிக்கிறாங்க. விறகு எரிச்சு நல்லா கூதல் காய்வாங்க. இங்கே கொஞ்சம் நல்ல பனியாகவும் இதாக இருக்கும் பாருங்க. ரொம்ப குளிராக இருக்கும். நல்ல உச்சி மலையில் இருக்கோம், பள்ளத்தில் இருக்கோம். உச்சி மலையை சுற்றி இருக்கு, ஆனால் நாங்கள் பள்ளத்தில் இருக்கிறோம். இது வந்து இந்த ஒரு பள்ளத்தாக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்னை போல் வயசில் உள்ளால இங்கே வந்திருக்கேன்னா பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி வந்து ஜாலி பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். எல்லாம் சருக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஊஞ்சல் இருக்குது, சருக்கு இருக்குது, எல்லாமே வச்சுருக்காரு. சூப்பரான மனுஷன், நல்ல மனுஷன். வாங்க, அவங்க வேன்லாம் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணால் போதும். அவங்களுக்கு எல்லாமே தங்கும்போது அங்கேயும் பூம்பாறையிலையும் இருக்குது அவங்களுக்கு தங்குற இடம்லாம். ஆமாம், பொழுதுபோக்கு ஒய்ஃபை கூட இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒய்ஃபை இணைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த இதில் ஃபோனில் இணைக்கலாம், இல்லைனாலும் இணைச்சி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் இருக்குது. வைஃபைலாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து 4 வீல் டிரைவிங்கில் தான் வர முடியும். அதெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூடு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நிறையா இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் செஞ்சா தானே ஒன்று கிடைக்கும். இன்னும் செய்யலையே. மாசமாக திங்கிறதுக்கு இந்த இப்போ செஞ்சுருவோம். செஞ்ச போட்டு மாசமாக தின்னு மாசமாக திங்க வச்சுறேன். இதில் லெமன் புளிஞ்சுக்கிறோம். 100 கிராம் தயிர் சேர்த்துருக்கோம். 1 லெமன் புளிஞ்சு விட்ருக்கேன். புதினா, பச்சை மிளகா, மல்லித்தலை. இந்த பூமியில் விளைஞ்ச புதினாவும் மல்லித்தலையும் ரொம்ப நல்ல வாசமானமாக இருக்குது. நம்ம சென்னையை விட இதே வாசாசியம். எல்லாம் இப்போ போய் அரைச்சிட்டு வர போகிறேன். நம்ம இந்தியாவிலேயே இவ்வளவு இடங்கள்லாம் இருக்குது, அதை பார்க்க முடியலை. வெளிநாடு என்ன வெளிநாடு, பெரிய வெளிநாட்டுலாம் வந்து சுருக்கமாக தான் வச்சுருக்காங்க இடம் விஸ்தீர்ணம்லாம். நம்ம மாதிரி இல்லை, நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. அதை விட இங்கே ரொம்ப நல்லா வந்துட போகுது. நம்ம கொஞ்ச நாள், ரொம்ப நாள்லாம் இல்லை, நம்ம கொஞ்ச நாளில் வந்துடும். மிளகு தூள் வந்து 1.5 ஸ்பூன் போடுறோம். வா, இந்த மாதிரி ஒரு வாசத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா. என்னது சூப்பர் வாசம். இங்கே காட்டிலே விளையிற புதினா. இங்கே உள்ள நல்ல புதினா அந்த இலை மாதிரி நீட்டாக இருக்கு. இங்கே உள்ள புதினா நம்ம ஊரில் வட்டமாக இருக்கும். இப்படி தட்ட அப்படி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சந்தையில் பச்சை மிளகா அவங்க தோட்டத்துலேருந்து வந்ததா, அந்த கலர் பச்சை மிளகா வாங்கினோம்ல, அதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா வாசடிக்குது. இங்கே வந்தேன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி செய்யுங்க. அவங்கள்ட்ட வாங்கி பிடிச்சி அங்கே உருளைக்கிழங்கு கோழி சால்னா செய்ய போகிறோம். அதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் கடலெண்ணெயும் ஊற்றுறோம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த பவளை பீன்ஸும் பட்ரு பீன்ஸும் எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டு
எல்லாமே போட்டு சால்னா. வெங்காயம் நல்லா வதங்குது. இங்கே கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கனால வெங்காயம் வதங்கிறதுக்குலாம் லேட் ஆகுது. நான் எப்பயுமே வெளியே போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துடுறோம். எல்லா பொருளுமே வீட்டு பொருள் தான், வெளியே எதுவும் சேர்க்க மாட்டோம். இப்போ இஞ்சி பூடி பேஸ்ட் போடுறேன். இது வந்து 2 ஸ்பூன். ஏன்னா இங்கே கொஞ்சம் காட்டில் இருக்கனால பொருள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு கிடைச்சதுக்கே இறைவனை நம்ம நன்றி செலுத்தணும். இஞ்சி பூடி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 3 ஸ்பூன். பெரிய ஸ்பூனில் போடுறதுனால நான் 3 ஸ்பூன் போடுறேன். தக்காளி 3 தக்காளி. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருந்தேன், அதை போடுறேன். சட்டி சின்னதாக இருக்கு, அதனால இங்கே சட்டி கிடைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கு. மூடி வச்சாச்சு, வேகணும். ஏன்னா இங்கே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளேயும் போய் நாங்கள் அங்கே வந்து இந்த கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ கிரில் சிக்கன் செய்கிறதுக்காக இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா பட்டர் தடவை போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிக்கன் தான் எஹியாவுக்கு பாரு, எஹியாவுக்கு எவ்வளோ அழகா சிக்கன் செய்கிறோம் பாரு. பால் வேணாமா சிக்கன் வேணுமா? சிக்கன் இருமா, இரு இந்த செய்ய தானே செய்கிறேன், அவசரப்படாத. கட்டி கொஞ்சம் உள்ள தள்ளு. இப்போ கறி இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக தான் இருக்காடு. அவிச்சிட்டு பீன்ஸ் அவிச்சோம், அதை போட போகிறோம். பீன்ஸ் போட்டாச்சு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு. வந்து மசாலா சேர்க்கணும். மசாலா எல்லாம் அதையும் முன்னாடியே போட்டால் தான் நல்லா சேர்ந்து நல்லா வரும். சீரகத்தூள் 1 ஸ்பூன், சீரகமும் மிளகும் கலந்து அரைச்சி வச்ச மசாலா அது 2 ஸ்பூன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருந்தது, அது ஒரு 1/4 ஸ்பூன். பயிறு, உருளைக்கிழங்கு, கறி எல்லாம் போடையில நல்லா மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலாவும் சேர்ந்தால் தான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். சட்டி பத்தலை, 2 சட்டி தான் இருந்துச்சு. அதனால் அதில் கறி இப்போ கிரில்லுக்கு பரட்டி வச்சுருந்தோம், காலி ஆயிடுச்சு. அதில் மாத்திரம் என்ன டான்ஸ் ஆடுது இந்த சட்டி உட்காராம. ஏய் ஒழுங்கா உட்காரு, டான்ஸ்லாம் ஆடுது சட்டி. இதில் உப்பு பார்த்துப்போம். உப்பு போட்டிருந்தேன், பத்தலை. இருந்தாலும் இப்போ பயிறு எல்லாம் போடவும் பத்தலை, ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் உப்பெல்லாம் அப்படி சேர்த்துக்கணும். இந்த கறி நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சுட்டு நம்ம அங்கே கிரில்ல போட்டிருந்தோம்ல, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னன்னு. வத்தும் ஆனால் உரப்பு போதுமா? ஒன்றும் போடவா? நான் அந்த சீரகம் இது அரைச்சது தான் கிரேவி. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இதுவாயிருச்சு. இதில் பச்சை மிளகா போடுறேன், 4 பச்சை மிளகா. புல்லில் டேபிளில் வச்சது சாயலாக இருக்கனால வழுக்குது, அதனால கீழே இறக்கி வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கே நல்லா அந்த பயிர் வாசம், உருளைக்கிழங்கு வாசம், அந்த குளிருக்கு. இது மாதிரி வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் பாருங்கள் நல்ல கூலிங்காக இருக்குது. அதுவும் இந்த குளிரில் நம்மளே சமைச்சு நம்ம சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது எங்களுக்கு. ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சோம். நம்ம செஞ்சு சாப்பிட்டாதாங்க என்றைக்குமே. அதுவும் இங்கே விளைஞ்ச கிழங்கு பயிருங்கள்லாம் வாங்கி
இங்கேயே நல்லா அந்த இயற்கை இதோட நல்லா செய்கிறோம்லாம். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன அடுப்பு வாங்கி வச்சுட்டிங்கன்னா போகிறப்ப வண்டியில் பின்னாடி வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அங்கங்கே வாங்கி அழகாக அந்தந்த ஊரில் சமைச்சு சாப்பிட்டு வந்துடலாம். ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. நம்ம உடம்புக்கும் அதுதான் நல்லது. இது நல்லா வேகணும். திருப்பி மூடி வைக்கிறேன். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் எத்தனை இடத்துல தான் மாத்துறதுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் போல. இந்த கிரில் வந்து அதனுடைய இது வந்து ரொம்ப அகலப்படையா இருக்கு. கறியெல்லாம் விழுந்துரும். இவ்வளவு பெரிய துண்டு அதுல நிக்க மாட்டேங்குது. அப்ப கொஞ்சம் கம்பி வந்து நல்லா சின்னதா கொடுக்கணும். அரை இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு கம்பி வரணும். அப்படி வந்தாத்தே அது நல்லா இருக்கும். அதனால இஞ்சி ஒரு கம்பி, ஒரு இஞ்சி ஒரு கம்பி, இப்படி எல்லா கம்பியும் வரணும். அதே மாதிரி வச்சு சுட்டா சூப்பரா இந்த இது நல்லா சுட முடியும். இப்ப விழுந்துருச்சு. அவ்வளவு விழுந்து எடுத்து கழுவிட்டு மீண்டும் நாங்க அந்த சின்ன இதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இப்ப இதுல எடுத்து வச்சிருக்கோம். கழுவி இது பண்ணிட்டு சுத்த எடுத்து பட்டை சங்கட்டை போட்டுக்கிட்டு. ஆமா, ஆனா இதே கம்பி வந்து சின்னதா இருக்கணும். ஒரு இஞ்சிக்கு ஒரு கம்பி கொடுத்துருந்ததை வாங்கி அது மாதிரி வைங்க. நல்ல ஒரு விஷயம். வீணா போயிடும். வேலையை பாக்குறதுலயும் கவனம் பண்ணுங்க. ஆள் வர்றதும் வீணா போயிடும். இங்க என்னமோ கொதிக்கிட்டு போய் பாரு. ஆமா, இல்ல அது கறி வேகணும். புடிச்சு போகாது மாமி. இல்ல வேகமா வேறிது. பரவாயில்லையே, அந்த அடுப்பு நல்லா எரியுது. மாடி பிள்ளை மழை பெய்யுறாடே, ஓடிடுறான் அந்த வீட்டுக்குள்ள. பச்சை கறி வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வருது பாருங்கப்பா. மழை வேற பெஞ்சிருச்சு. சரியான கூடாரம் இல்லை. இந்த கூடாரத்துல ஒழுகுது லேசா. எங்க மேலையெல்லாம் சாரல் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமா பெஞ்சா நாங்க நனைஞ்சிருவோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்டுல நல்லா கட்டிட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அவ்வளவு குறை சொல்ல முடியாது. தலையில விழுகாம பாத்துக்கோங்க. இது ஒரு தேர்வா. போயிரு நாளைக்கு பின்னவா நாங்க போயிடுறோங்க. நல்லபடியா போயிட்டு நாங்க அங்கிட்டு போயிடணும் இந்த ஊருக்கு. இந்த மாதிரி விறகு கட்டையை வச்சு எரிக்கணும். நம்ம வீட்டில் கிடக்க நிறைய கட்டை நிறைய வருது. அந்த கட்டையில வச்சு இப்படி செஞ்சுட்டு அப்படிலாம் வருது. நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த எடுக்கிறோம் பாருங்க. ஆமா, உனக்கிட்டே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு அழியாய் பேர். அதுக்கிட்டு போய் நல்ல நிழல்ல இதில் வைங்க. இந்த கட்டை கங்கு சரியான கங்குல இருக்கு. அஞ்ச போதேன். இந்தாங்க மாமி. அது ஒண்ணு வெந்துட்டு இருக்கு. இது சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க மாமி. சுட சாப்பிடுறேன். பத்தியெல்லாம் பச்சைய தடவுன்னு பச்சை ராசா கோழி. பச்சை ராஜாவா? பச்சை ராஜா கோழி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீ சாப்பிடுற அவ்வளவுதான். நான் வீடியோக்கு தான் சாப்பிட்டேன்டா. இந்தா நீ வச்சுக்கோ. சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த வாசம்லாம் அப்படியே அந்த சுட்ட வாசம், அந்த புதினா மல்லித்தலை பச்சை மிளகாயோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சால்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. சப்பாத்தி இந்த பக்கம் போட்டுட்டு இருக்கோம். அடுத்து சப்பாத்தி சாப்பிட போறோம். சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு. மாமி இந்த கறி வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா அமுக்கி. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துட்டு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அப்புறம் சூப்பரா இருக்கா? எவ்வளவு நல்லா சேர்த்து. உருளைக்கிழங்கு சால்னா சும்மாவா? இது முடிஞ்சிருச்சு. சால்லாம் ஆஃப் பண்ண போறேன். இந்த அடுப்பை வச்சு சூப்பரா செஞ்சாச்சு இன்னைக்கு கோழி சால்னா. இந்த அடுப்பு மாதிரி வாங்கிட்டு வாங்க. இங்க திங்கிறது இந்த மாதிரி வச்சு சின்ன அடுப்பு வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அடுப்பு மாதிரி வாங்கிட்டு வாங்க. இது வந்து இப்ப சுட்டு திங்கிறேன். அது வந்து சால்னா. உருளைக்கிழங்கு போட்டு பயிர் போட்டு கோழி போட்டு சால்னா நல்லா சாப்பிடுங்க. ஆனா அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு அடுப்பு வாங்கிட்டேலாம் உங்களுக்கு கவலையே இல்லை. ஒரு அதுல இருக்கு எல்லா கேஸ் தான். கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து தவா ஃப்ரை பண்றோம். இதுவும் ஒரு சைடில் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா பட்டர்ல வேக வைக்கிறோம். மழை வேற நல்லா பெய்யுது. இந்த மழைக்கு ஒரே ரகமா செஞ்சு சாப்பிட்றோம். வந்து நார்மல் மசாலா தான் சேர்த்துருக்கோம். நம்ம 65க்கு சேர்க்குற மசாலா சேர்த்து தான் செய்யறோம். ஆனா பட்டர்ல பொரிக்கிறோம். சாப்பிடுங்க மாமி. சாப்பிடுவோம். மழை பெஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு திரும்ப வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டிய இருக்கு. மறுபடியும் வந்து இங்கே வீடியோ எடுத்ததோட உங்களுக்கெல்லாம் தப்பாக திருப்பி கேட்பியலன்னு நாங்கள் அதுக்காண்டி இங்கே வந்து வீடியோ எடுக்கிறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நனையாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. சூடு போயிட போகுது. சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லை. சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
குழம்பு சால்னா நல்லா இருக்குல்ல, உருளைக்கிழங்கு சால்னா. உருளைக்கிழங்கு சால்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு பயிரும் நல்லா மசிஞ்சு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. சால்னாவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த சிக்கன் எப்படி இருக்கு மாமி? நல்லா இருக்கு. இது நல்லா வெண்ணெய் தடவி நல்லா சுட்டுருக்கு. அது பட்டரில் சுட்டது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பீன்ஸு எல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க, சுட சுட இந்த குளிருக்கு நல்லா இருக்கு. கோடை கேம்ப் ஸ்டேயோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதில் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2 வகையான இது ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த கறியை. அப்புறம் வந்து பார்த்தா இந்த கறி வேற, உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு தாள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டாங்க, சுட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. சுட்டு ஷூட் பண்ணியாச்சு. பண்ணி நம்மளையும் சேர்த்து ஷூட் பண்ணுறாப்புல மழை வேற வந்துருச்சு. அப்படி இருந்து நாங்கள் விடாமல் உங்களுக்கு இதை பார்த்து திண்டுக்கிட்டே பேசுகிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். நாங்கள் பூம்பாறையிலேருந்து கிளம்பி வந்துட்டோம், பிறப்பிட்டு போகிறோம். இப்போ வந்து வத்தலக்குண்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு அவங்களுடைய எங்கள் மருமகளுடைய சின்னம்மா வீடு, அவங்க அம்மா கூட பிறந்து சின்னம்மா வீட்டுக்கு போவோம். அதுக்கு இடையில இந்த பாருங்கள், இந்த புரட்டாவும் இதையும் திண்டு விட்டு இப்போவும் புரட்டா அவங்க வந்திருக்கிறோம் கடைக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கடை, நல்ல ஒரு இது விட்டுறாதிய நல்லா இது மட்டும் இல்லை, புரட்டா மட்டும் இல்லை, எல்லா சாப்பாடும் வந்து நல்லா இருக்கு. ஒரு சாப்பாடு கூட கொஞ்சம் கூட இது கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் திண்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்துருங்க, இங்கே ஹோட்டலுக்கு நேரம் வந்துருங்க. தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, எல்லாம் உங்களுக்கு